ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, இன்று இரவுக்குள்ளாகவே இதை நீ கேட்டுட்டினாலே உன் கனவுல வந்து நீ என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்போ செய்யணுன்ற அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நான் புரிய வச்சிருவேன். ஆம் என் செல்லமே, உன் வாழ்க்கையை புரட்டி போடும் விதமாக உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுப்பதற்காக தான் இன்று இரவு உன் கனவில் வரப்போகிறேன் என் செல்லமே. உடல் தளர்ச்சியிலிருந்தும் மனத்தளர்ச்சியிலிருந்தும் நீ மீண்டெழுந்து மன அமைதியோடும் உற்சாகத்தோடும் நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான நல்ல விஷயங்களை இந்த சாயப்பா செஞ்சு தரப்போகிறேன். என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இப்போது நான் பல அற்புதங்களை செய்ய தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாளா நீ என்னை நம்பி பொறுமையோடு காத்திருந்தது வீண் போகவில்லை. அதற்கான பலன் உன் கைகளில் வந்து சேரப்போகுது என் செல்லமே. உன் மனசில் நீ வச்சிருந்த நல்ல எண்ணங்களின் விதைகள் அனைத்தும் முளைத்து இப்போது நன்மையின் மலர்களாக மாறப்போகுது. நீ கேட்காமலேயே உன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தர்றதுக்கான வேலைகளை நான் செஞ்சுட்டேன் என் செல்லமே. எதிர்மறையான எண்ணங்களை ஒருபோதும் மனசில் அனுமதிக்காதே. ஒவ்வொரு எண்ணத்திலும் தெய்வீக நம்பிக்கையும் நேர்மறை சக்தியையும் விதையாக போட்டுவே. நீ அமைதியோடும் நம்பிக்கையோடும் முன்னேறினாலே நான் உனக்கு துணையாக உன் வாழ்நாள் முழுவதும் வருவேன் என் செல்லமே. கடல்லையோ அல்லது ஆற்றுலையோ தூண்டில் போடும்போது தூண்டில்ல வாயை திறக்காத மீன்கள் தப்பிச்சுக்கும். அதே போல உன்னை யாராவது ஏமாத்துறதுக்காக வலை விரிச்சாலும் தூண்டில் போட்டாலும் நீ வாயை திறக்காம அதில் சிக்கிக்காம மாட்டிக்கிட்டு முழிக்காம கவனமாக இருக்க பழகு. அதாவது பேசும் வார்த்தைகளையும் சொற்களையும் ஒரு கட்டுப்பாடோடு வச்சுக்கோன்னு சொல்கிறேன். சொற்களின் கட்டுப்பாடு தான் உனக்கு பாதுகாப்பு. மௌனமே உனக்கு பலமாக இருக்கும் என் செல்லமே. விழிப்புணர்வோட கவனமாக இருக்கிறதுக்கு இறைபக்தி அவசியம். உன் பக்தி தான் உன் மனசை தெளிவாக்கி உன் அறிவை விழிப்படைய செய்யும். உன் அறிவையும் உன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி அதன் மூலமாகவே உன் வாழ்க்கையில் உன்னால் சாதிக்க முடியும் என் செல்லமே. நீ எப்போதும் தெளிந்த நீரோடை போல சுத்தமான எண்ணங்களோட அமைதியான வழியில் வாழ தயாராகு. யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் உன் மனசில் களங்கம் இல்லாமல் நீ பிரகாசிக்க தயாராகு. உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படும் மனசு எந்த ஒரு மனிதனும் உனக்கு எதிராக இனி வேலை செய்ய நான் விடமாட்டேன். உனக்கு துணையாக உன் கூடவே நான் இருந்து உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி செய்கிறேன். நீயாகவே எனக்கு ஜாதகம் சரியில்லை, கிரகம் சரியில்லை, அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டே வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி என் கைகளில் தான் இருக்குது. உன் வாழ்க்கையில் இனி நீ ஒருபோதும் சங்கடப்படும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன். உனக்கு இருக்கும் வேதனைகளையும் சோதனைகளையும் போக்கி கண்டிப்பாக உனக்கான முன்னேற்றத்தை நான் கொடுக்குறேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் சிறப்பான நல்ல விஷயங்கள் நடக்கும். நம்பிக்கையோடு இருந்தீன்னா நான் உன் கூடவே இருந்து உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக செஞ்சு தருவேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ பயப்பட வேண்டாம் என் செல்லமே. என்னை தாண்டி உன்னுடைய எந்த பிரச்சனையும் தீங்கும் துன்பமும் துயரமும் தொட விடமாட்டேன். உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் அருள் நிறைஞ்சு இருக்கும்போது உன் வாழ்க்கையை காப்பாற்றும் வலிமை என் கைகளில் இருக்கும்போது உனக்கு பயமோ சந்தேகமோ துக்கமோ துயரமோ தேவையில்லை தானே. நீ எந்த சூழ்நிலையையும் உன் மனசுக்குள்ளே அனுமதிக்காதே. இந்த சாயப்பா உன் பக்கத்திலேயே இருந்து நீ வாழும் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். கூடிய சீக்கிரம் அனைத்தும் நல்லபடியாக அதிசயமாக நடந்து முடியும். நீயே நினைக்காத யோசிக்காத ஒரு மாபெரும் அற்புதம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு கஷ்டத்தையும் சோதனையும் முடிச்சு வச்சு என் மேலே நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்காகவே நல்ல விஷயங்களை செஞ்சு தருவேன். உன் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு நல்ல செய்தி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு என் செல்லமே. நீ எதுக்காகவும் கோவப்படாத. எந்த எதிர்பார்ப்பும் உனக்கு வேண்டாம். தேவையில்லாத எதிர்மறையான இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் உன் மனசை கலங்கடிக்குது. எப்போதும் கோபத்தை தொடச்சிட்டு பொறுமையாக இருக்க பழகு. எதிர்பார்ப்புகளை நீக்கிவிட்டு நடப்பதை ஏற்றுக்கொள்ளும் மனசோட இரு. தேவையற்ற சிந்தனைகள் தான் உன்னை சோர்வடைய செய்து நீயாகவே அதையும் இதையும் போட்டு உன் மனசை குழப்பிக்கொள்ள வேண்டாம் என் செல்லமே. யாரும் உனக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது. எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் தைரியமாக இரு.
உன்னுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் காரணம் எனக்கு தெரியும். அதற்கான முடிவையும் நான் வச்சிருக்கேன். உன் மன அமைதிதான் என் அருளுக்கான அழகான விஷயமாக இருக்க போது. இந்த சாயப்பாவை நம்பி வணங்கும் உனக்கு நம்பிக்கைக்கும் உறுதிக்கும் சேர்த்து நல்ல பலனை நான் கொடுப்பதற்காகவே இன்று இரவு உன்கிட்ட பேச வரப்போகிறேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது என் செல்லமே. இன்னும் உன் நிலைமையை உயர்த்தி உன் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களை போக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு தரப்போகிறேன். உனக்குள் இருக்கும் வலிமையை வெளிப்படுத்தி நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. என் அருளும் ஆசீர்வாதமும் மிக பெரிய அளவில் உன் கைகளில் வந்து சேரும். நீ வேண்டி கேட்டதையும் உனக்கு உரியதையும் நான் அள்ளி தருவதற்கு தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. என் அருளை பெற்றுக்கொண்டு நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உனக்கு கிடைச்ச எல்லா அனுபவங்களும் உன் வாழ்க்கைக்கான நல்லதுக்காகவேன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கையை விட்டுறாதே. மனம் கலங்காமல் தைரியமாக இருந்தினா நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். உனக்கு எந்த ஆபத்தும் பிரச்சனையும் வர நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே. கடந்த காலத்தில் நீ செய்த சில கர்ம வினைகள் தான் இப்போது உன் வாழ்க்கையில் உன்னை பாடாப்படுத்தி உனக்கு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இது எதுவுமே நீண்ட நாட்கள் நீடிக்காத அளவுக்கு அத்தனை பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்துட்றேன். அவங்கவங்க செஞ்ச சாபமும் அவங்கவங்க உனக்கு செஞ்ச பாவமும் திரும்ப அவங்களுக்கே போய் சேரும். நீ எதை யோசிச்சும் வருத்தப்படாத. உன் வாழ்க்கையில் நீ வருத்தப்படும்படியாக நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு எந்த தீங்கும் துன்பமும் வராத அளவுக்கு இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ மன அமைதியோடு இருப்பது தான் உனக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் என் செல்லமே. உன்னை காப்பாற்ற நீ யார்கிட்டையும் போய் வாதாடவோ சண்டை போடவோ யாரிடமும் உன்னை நிரூபிக்கவோ அவசியமில்லை. நீ உண்மையாக இருக்க உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நேர்மையாக முயற்சி செய்கிறாய் தானே, அதுவே போதும். பொறுமையோடு இருந்தீனா காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக மாறும்படி நான் செய்வேன். உன் வாழ்க்கையின் இறுதி வரை நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. நீ மிகப்பெரிய பொக்கிஷம்னு நினைக்கிற ஒரு அரிய விஷயம் இப்போ உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி வரப்போகுது. உனக்கு எதிர்பாராத மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் உண்டாக்குவதற்கு இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் என்னை நம்பி நீரிடம் செய்த எல்லா பிரார்த்தனைகளும் இப்போது நிறைவேறதுக்கான நேரம் வந்துருச்சு என் செல்லமே. இனி என் அருளால் உன் வாழ்க்கையில் ஒரு புது வழி பிறக்க போகுது. தடைகள் அனைத்தும் நீங்கி உன் மனசுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். என்னை நம்பி வாழும் உனக்கு என் அருளால் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உனக்கான நல்ல நேரமும் காலமும் பிறந்துருச்சு என் செல்லமே. இனிமே உன் கண்களில் சந்தோஷம் மட்டுமே நான் பார்க்கணும். இப்போது இன்று இரவு நீ தூங்கிய பிறகு உன் கனவில் வந்து நீ செய்ய வேண்டிய விஷயங்களையும் செய்ய வேண்டிய வேலைகளையும் அனைத்தையும் உனக்கு தெளிவுபடுத்தி சொல்கிறேன். அதை கேட்டுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழ தயாராகு. நாளையிலிருந்து உன் வாழ்க்கை ஒரு புது தொடக்கத்தோட கிழக்கு திசையில் உதயமாகும். என் அருளைப் போலவே என் ஒளியைப் போலவே உன் வாழ்க்கையிலையும் ஒளி பாயப்போகுது என் செல்லமே. உனக்காக நான் தயார் பண்ணி வச்சிருக்க அத்தனை அதிசயங்களையும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க போகிறேன். உன் மனதில் இருக்கும் குழப்பங்கள் அனைத்தும் இன்று இரவோடு இரவாக சரியாகிடும். உன் மனசில் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் நான் தெளிவுபடுத்தி எல்லாவற்றையும் சமாளிக்கும் திறமையையும் மன அமைதியையும் உனக்கு கொடுக்க போகிறேன். நீ இத்தனை நாள் நம்பிக்கையோடு என்னை வணங்கியதின் பலனாக இனி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையும் அழகானதாக அற்புதமானதாக நான் ஆக்கி கொடுத்துட்றேன் என் செல்லமே.